மறந்துடவே கூடாது. என்ன என்ன எழுதியிருக்கு? உன்னுடைய அப்பா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அதுதான் அவர் வந்ததே எதுக்காகவா? உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அதுக்கப்புறம் உன்னுடைய என்ன எழுதியிருக்கு? அப்ப யாருமே இன்னும் வசனத்தை மறந்துட்டீங்க. இனி என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சிருக்கிறது உங்களுக்கு எல்லாம்? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. நான் ஸ்கூல்ல கட்டாயம் வந்தோன்னே எழுப்பி கேள்வி கேட்பாங்க. சொல்லனா அடி. இப்போ உங்களுக்கெல்லாம் அடி கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லைல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அதையும் நான் பயன்படுத்தி இருப்பேன். கரெக்ட்மா, கரெக்ட். யாரோ ஒரு ஆள் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா தேவன் மேல அந்த அடிப்படை நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் விசுவாசமே இல்லை. பாருங்க, விளங்குதான் நான் சொல்றது? ஏன்னா விசுவாசம்ன்றது என்னன்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? விசுவாசம்னா என்ன? எல்லாம் அந்த ஒரு வசனம் இருக்கு. என்ன ஒரே ஒரு வசனம் இருக்கு. என்னது? காண, அதாவது என்னால நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? அடுத்த வாரம் நீங்க எல்லாம் வந்து இந்த பிரசங்கத்தை கரெக்டா என்கிட்ட ஒப்புவிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் அதுதான் விசுவாசம். விளங்குதான் நான் சொல்றது? அப்படின்னு அந்த ஒரு வசனம் எழுதி இருக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 11 1வது அதிகாரத்தில் இப்படிதான் எழுதி இருக்கு. 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில். ஆனா இப்ப அதையே இப்ப உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதாவது அதுதான் எங்களுக்கு தெரியுமே. விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் உடைச்சு இது என்னன்னு பாக்குறேன்னா, விசுவாசம்னா என்னது? பை ப்ராடக்ட்னா என்னது தமிழ்ல? அப்படி அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதாவது பின் விளைவு, கான்சிக்வென்ஸ். பாருங்க, அதாவது விசுவாசம்ன்றது இட்ஸ் a byproduct of your spiritual understanding. அப்படின்னா துணை பொருள்னு சொன்னா எப்படி நம்ப போறீங்க? அது உங்களுடைய ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிதல் இருக்குல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய புரிதல் இருக்குல்ல. அந்த புரிதலுடைய விளைவு தான் விசுவாசம். விளங்குதான் நான் சொல்றது? உங்க ஆவிக்குரிய புரிதல், அந்த ஆவிக்குரிய புரிதலுடைய விளைவு, அதன் பலன், அதான் விசுவாசம். It's a byproduct of your spiritual understanding. அப்ப கேள்வி எங்க வந்துருதுன்னா, இல்லாட்டி இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எவ்வளவுக்கு ஆழமா அதிகமா ஆவிக்குரிய விஷயங்களை நீங்க புரிந்து வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க விசுவாசமும் இருக்கும். விசுவாசம்ன்றது வேதத்துல ஒரே ஒரு இடத்துல தான் the gift of faith, அதாவது விசுவாசம் என்கிற ஒரு ஈவுன்னு எழுதி இருக்கு ஒரே ஒரு இடத்துல. மற்றபடி எல்லா இடத்துலையும் பார்த்தா என்ன எழுதி இருக்கு? அதாவது எபிரேயர் 11:6 எழுதி இருக்கு, விசுவாசம் இல்லைன்னா தேவனே. அப்படின்னா விசுவாசமே இல்லாம ஒரு ஆள் வாழ முடியும். இயேசு பேதுருவ அங்க கடல்ல மூழ்கிட்டு இருக்க நேரத்துல மத்தேயுல அவனை பார்த்து சொல்றாரு, ye of little faith, அப்படின்னா கம்மி விசுவாசம் இருக்கிறவனே. அப்ப விசுவாசமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கு, கம்மி விசுவாசம் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு. மத்தேயுல அதே இயேசு இன்னொரு இடத்துல அந்த சென்சூரியன், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, you have great faith. சின்ன விசுவாசமே இல்லாத நிலைமை, சின்ன விசுவாசம், பெரிய விசுவாசம்.
பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, 2 தெசலோனியர்ல ஒரு இடத்துல எழுதுறாரு, எக்ஸீடிங் கிரேட் ஃபெய்த் அப்படின்னா பெரிய விசுவாசத்தையும் தாண்டி நீ மிஞ்சி நீ. அப்படி வேதத்துல விசுவாசத்தினுடைய படிகள் நிறைய இருக்கு. there are different levels of faith. நிச்சயமா இங்க நிறைய பேருக்கு என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப எனக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்ல, ஒரு முறை முந்தி ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு வர வேண்டிய, இன்னைக்கு நிறைய கொஞ்சம் கதை சொல்ல போறேன் கேளுங்க. எங்களுக்கு வர வேண்டிய நிறைய காசு வந்திருக்குல்ல. அப்ப அன்னைக்கு கையில எவ்வளவு இருந்துச்சு, 500 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. 500 ரூபாய் 600 ரூபாய் கையில இருக்கு. காசு இல்லாம இல்ல, வர வேண்டிய காசு இன்னும் அக்கௌண்ட்குள்ள நானும் போட்டு டேய் காசை அனுப்பி விடுங்கடானா இதோன்றான், எவனும் அனுப்ப மாட்டேன்றான். இன்னைக்கு அப்படிதானே நிறைய நேரம். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவசரமா கிளம்பி எங்க வரணுமா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவசரமா நீ கிளம்புக்கு வானாரு. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன். எதுக்குன்னு கேட்டேன். இல்ல எப்போன்னு கேட்டேன். இந்த வாரம் கடைசியில எப்போமா? இல்ல இன்னைக்கு நைட்டு நீங்க இருக்கணும்னாரு. நான் யோசிக்கிறேன், என்னடா இது வம்பா போச்சு, இன்னைக்கு நைட்டு வரணுமா? அப்ப அவர் ஏற்கனவே எல்லாம் செக் பண்ணிட்டார். இத்தனை மணிக்கு ஒரு டிக்கெட் இருக்கு, இத்தனை மணிக்கு அது இங்க வந்து சேர்ந்துரும், அந்த டிக்கெட் இப்ப புக் பண்ற, கிளம்புற வரேன்ட்டாரு. அப்படி நிச்சயமாவே முக்கியமான ஒரு அவசரம் இங்க. நான் வந்தது நல்லது, நான் வந்துதான் இருக்கணும். அப்ப சரி டிக்கெட் தான் புக் பண்ணிக்கலாமே, டிராவல் ஏஜென்ட்டை சொல்லி டிக்கெட்டை போட்டு பிறகு கூட காசு கொடுத்துக்கலாம். அப்ப டிக்கெட் இஸ் சார்ட்டட், கையில 500 ரூபா தான் இருக்கு. விசுவாசம் நான் சொல்றேன் பாருங்க. இது ஏன் சொல்றேன்னா, இது உங்க நிறைய பேருக்கு இருக்காது. அப்ப இந்த 500 ரூபா கையில இருக்கு. நானு என் மனைவியை பார்த்து இப்ப நம்ம என்ன பண்றது, தோணு என்னது, எங்கேயாவது கடன் வாங்கலாமா? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வாழ்க்கையில என்னது, கடன் வாங்குறது. இவளுக்கெல்லாம் தெரியும், சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில 1 ரூபா கடன் இல்லாம என்னெல்லாம் பண்ணுமோ வாழ்க்கையில பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப கடன் வாங்குறது இஸ் நாட் an ஆப்ஷன் ஃபார் மீ. என்கிட்ட அதாவது கடவுள் கொடுக்குறாருன்னு இருக்கும்போது அப்புறம் நான் போய் வேற எங்கேயும் சுத்திட்டு இருப்பான் என்ற அந்த விசுவாசம் தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் மனைவிட்ட கேட்டேன். சொன்னாங்க, இந்த காசு எடுத்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிடலாம்ல. ஆமா, என்ன மாதிரி ஏதாவது இன்னொரு 2 பேரையும் நீங்க நாங்க வாழ்றத பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா கொஞ்சம் லூசு தான் போல நினைப்பீங்க. ஏன்னா எங்க விசுவாசம் பார்க்க அப்படிதான் இருக்கும். அப்ப நான் நினைச்சேன், நல்ல ஐடியாவாச்சு, ஏர்போர்ட் போயிடணும், அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துக்க போறோம்னு தெரியல. டாக்ஸியை பிடிச்சோம், ஏறணும், ஏர்போர்ட்டுக்கு வந்தோம், இறங்கிட்டோம். சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து கிளம்புக்கு அப்படின்னா சென்னை டொமஸ்டிக்ல வெளியே போயிட்டு இன்டர்நேஷனலுக்குள்ள போனோம். சென்னை டொமஸ்டிக்ல வெளியே போறேன், அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு. எஸ்ரா, நான் தான் எஸ்ரா. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவு இருட்டு, சென்னை அவ்வளவு இருட்டு. அப்பதான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. அவரோட மூஞ்சி கூட எனக்கு, அவரும் நல்ல இருட்டுல கருகருன்னு இருந்தாரு. அப்படி பாருங்க, ஒரு பில்லர் பக்கத்துல இருட்டுல ஒரு வெளிச்சம் இல்லாம ஒருத்தர் நின்றுட்டு, எஸ்ரா, நான் தான்ப்பா எஸ்ரா, அவசரமா ஓடிட்டு இருக்கேன், நான் தான் எஸ்ரா, ஹாயின்னு. சில நேரம் நடக்கும் இல்ல, போற இடத்துல தெரிஞ்சவங்க, இவரு நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேனாரு. கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? இன்னொருக்கா திரும்பினேன், அவசரம், ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, மிஸ் பண்ண போறோம். ஆமா, அதுல ஒரு பகியில உட்காந்து போயிட்டு இருக்கோம். அவனையும் நிறுத்திட்டு சொல்லிட்டு அவர் ஓடி இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. போகும்போது இவர் யார், இவரு என்கிட்ட எதையோ கொடுக்கறதுக்காக நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு இந்த இடத்துல கரெக்டா டைமுக்கு நின்று எதையோ கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப செக்இன்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்து திறந்தேன். அது கவர் ஒண்ணு, நல்ல ஒரு கவர் ஒண்ணு திறந்தா அதுல டாலர்ல இருந்து, இந்திய காசுல இருந்து, ஸ்ரீலங்கன் காசுல இருந்து, என்னெல்லாம் காசு இருக்கணும் அத்தனையும் உள்ளுக்கு இருக்கு. அந்த காசை வச்சு நான் நினைக்கிறேன், கிளம்பு வந்து இங்க பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்ப போயிட்டு இன்னொரு ஹாலிடே வேற சும்மா போயிட்டு வந்தேன், எக்ஸ்ட்ரா காசு கையில இருக்குன்னு. அவ்வளவுக்கு அன்னைக்கு தொடங்கினது எப்படி 500 பாருங்க.
விசுவாசம்ன்றது is a byproduct of your spiritual understanding. நீங்க ஆவிக்குரிய இது ஒரு கதை தான். என்கிட்ட இருக்கிற கதையெல்லாம் சொன்னேன்னா ஒரு புக்கே எழுதி முடிச்சிடலாம். அதுக்கும் முன்னாடி இதெல்லாம் கூட இப்ப காசு பிரச்சனை எல்லாம் இல்லாத வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்பவே இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு காலம் இருந்துச்சு 2 பேர் கையிலையும் காசு. ஆமா, வரும் பில் எல்லாம் பே பண்ணோம்னா அப்புறம் காசு முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. வீட்டுக்கு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம கெஸ்ட் வந்துட்டாங்க. டின்னர் டைம். இப்ப வந்திருக்கவங்க சும்மா ஹாய் சொல்லிட்டு போவார்ல, நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் தான் போக போறாங்க. 2 பேரும் மூஞ்ச பார்த்தோம். எதுவும் சமைச்சும் இல்லை, வாங்கிறதுக்கு 2 கையும் காசும் இல்லை. 100 ரூபாய் 50 ரூபாய் நம்ம இருந்திருக்குமா இருக்கும். அப்படி கூட வாழ்ந்துருக்கோம் பாருங்க. ஆமா, வீடெல்லாம் அழகான வீடு. God is so good. அப்ப நானும் யாரனும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு கையில் இருக்க அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு இந்த 100 ரூபாயில ஏதாவது கிடைக்குன்னா வாங்கிட்டு வரலான்னு வெளியே போயிட்டோம் பாருங்க. என்ன அதெல்லாம் என்ன சொல்ல, எனக்கு தெரியும் ஏதாவது ஒண்ணு தேவன் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் அந்த காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில போனா ஒரு படி இருக்கு, ஒரு ஃப்ளோர் படி கீழே இறங்கணும். இறங்கி கீழே போறோம், கீழே போய் 2 பேரும் ஒன்னா கீழே போறோம். போய் நிக்கிறோம், ஒரு வண்டி வந்து நின்றுது. வண்டி வந்து நின்றுட்டு திரும்பவும் எதிரா, நான் தான் உங்களை பார்க்க தான் அவசரமா வந்தோம் அப்படின்னு ஒரு envelope in my hand and they just turned their vehicle and went away. திறந்து பார்க்குறேன் உள்ளுக்கு. அன்னைக்கு சாப்பாடு என்ன 1 மாசத்துக்கு டெய்லி விருந்து போடுற அளவுக்கு. ஆனா where does that come from? இன்னைக்கு நீங்க அதை பண்ண தெரியல. ஒரு சிலர் பண்ணாலும் பண்ணுவீங்களா இருக்கு, யாரு கண்டா. I'm asking you, if you இப்போ உங்க கையில 500 ரூபாய் இருக்கு, வெளிநாட்டுக்கு போகணும்னா கிளம்பி போவீங்களா தைரியமா? முடியாது இல்ல, பண்ண மாட்டீங்க 10 தடவை யோசிப்பீங்க. ஏன்னா இட்ஸ் ஆமா, ஏன்னா அது இட்ஸ் ஆக்சுவலி அது முட்டாள்தனம். ஆனா எனக்கு ஏன் அது ஓகேனா, என்னுடைய ஆவிக்குரிய புரிதல் அப்படி. என்னோட புரிதல் அங்கதான் வரேன் நான். இந்த விசுவாசம்ன்றது உங்களுடைய ஆவிக்குரிய புரிதல்னா என்னது, அதையும் கொஞ்சம் என்னன்னு சொல்லிடுவோம். ஆவிக்குரிய புரிதல்னா spiritual understanding. What's spiritual understanding? உங்களுடைய எப்படி சொல்லலாம், உங்களுடைய வெளிப்பாட்டின் ஆழம் எப்படியோ அந்த அளவுக்கு தான் உங்க விசுவாசம் இருக்கும். அவ்வளவுதான். Your faith is always equal to the depth of revelation that you have about God. விளங்குதா? கொஞ்சம் கவனிங்க. விசுவாசத்துல வளரணுமா? வளருவோமா? சேர்ந்து வளருவோம். விசுவாசம், faith is real. I'm going to show you something from the Bible. பாருங்க கொஞ்ச நேரத்துல. ஆனா இத முதல்ல விளங்கிக்கணும். உங்க வெளிப்பாட்டின் ஆழம் எவ்வளவோ அவ்வளோ பெருசுதான் உங்க விசுவாசம். There is no faith beyond that and there is no point trying. அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. Excuse me. இங்க I have a very close friend. Probably பேர் வந்து Philip.
இஸ் a renowned architect. உலகத்திலே ரொம்ப தேடப்படுற ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுப்போம். சரியா? இன்னைக்கு அவர் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்த நாள்ல இருந்து எனக்கு அவரை தெரியும். இன்னைக்கு வந்து அவர் வாழ்க்கையே வேறன்னு சொன்னால் அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனால அதுவும் வேண்டாம், விட்டுருவோம். இவர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க எல்லாம் தேவனுடைய ஒரு குமாரனா இருக்கீங்க? அத்தனை பேருக்கு தெரியும் இல்ல? We all know that we are sons and daughters of. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அவருக்கு அது அவர் அதை தெரிஞ்சுக்கிட்ட விதம் வேற பாருங்க. அவருக்கு அது ஒரு அவர் அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு. What? I am the son of God. அந்த ஒரே ஒரு வெளிப்பாடு அவர்கிட்ட வேற ஒண்ணும். அந்த காலத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச கடவுளை பத்தி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம். என்னது? கடவுள் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய. இது உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல? ஆனா அவருக்கு அது ரொம்ப ஆழமான ஒரு வெளிப்பாடா உள்ளுக்கு பதிஞ்சிருச்சு. அந்த பதிஞ்சோன அவரோட விசுவாசம் அதுக்கப்புறம் அவர் எதையுமே சின்னதா யோசிக்கிறத நிறுத்திட்டாரு. நான் தான் கடவுளுடைய பிள்ளையாச்சே. That is all he had. அந்த காலத்தில் அவரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன பண்றாங்க. அது காலையிலேயே உட்கார்ந்து காலையிலேயே எழும்பி எல்லாரும் சேர்ந்து கதறி ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. தேவனே ஏதாவது நீங்க எங்க வாழ்க்கையில செய்யணுமேன்னு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு, ஒரே வெளிப்பாடு என்னது? I am the son of God. அந்த ஒரு வெளிப்பாட்டுல என்ன வளர்ந்துருச்சு அவருக்கு? அந்த வெளிப்பாட்டினுடைய ஆழம் அவருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை வச்சு இன்னைக்கு மனுஷன் செய்யாத ஒமான்ல ஒரு he built a city in Oman. ஒரு முழு இதெல்லாம் இது அவர்கிட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்னா நான் தான் தேவனுடைய. இப்ப நம்ம நானும் தான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். அந்த வெளிப்பாட்டினுடைய ஆழம் எவ்வளவோ அவ்வளவுதான் விசுவாசம். என்னோடதான் இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியம் நீங்க விளங்கிறது. Everything is a function of the depth of your revelation, especially faith. இதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கு, என் மக்கள் அறியாமையினால் சங்காரம். அது என்ன, ஸ்கூலுக்கு போறதுனாலயா? அவனுக்கு அன்னைக்கு இப்ப வேதத்தை அந்த காலத்தில் எழுதும் போது, இது பழைய ஏற்பாட்டில் எழுதும் போது, அறியாமையினால் சங்காரம் மாறானா என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன இல்ல? வெளிப்பாடு இல்ல. தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாதனால சங்காரம். இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிடுவோம் அவன் பாவத்தினால. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவன் இடத்துல வந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான், வெளிப்பாடு இருக்கிறவன் அது எவ்வளவு ஆழமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவனுடைய விசுவாசம் பெருசா இருக்கும். சங்காரமாறனா அழிஞ்சு போறது. என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாறாங்களாம். அப்படின்னா என்ன? இந்த வெளிச்சம் இல்லாம உலகம் இருளிலே இருந்தது. இந்த இருளிலே ஒரு பெரிய வெளிச்சம். இயேசுவை பத்தி அதான் சொல்லியிருக்கு, ஒரு பெரிய வெளிச்சம் இந்த இருளில் தோன்றதுன்னு. அதுக்கு முன்ன வாரம் தான் சொல்லி கொடுத்தேன், தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம், பாதைக்கு தீபமும். ஆமென். என்னோட தான் இருக்கீங்களா? நான் சொல்ற விளங்குதா? மார்க் 9வது அதிகாரத்தை எடுத்துப்போம். இன்னொரு 15-20 நிமிஷத்துல இதெல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும் பாருங்க. மார்க் 9வது அதிகாரம், 9வது அதிகாரத்துல 19வது வசனம். 19வது வசனம் என்ன எழுதிருக்கு? மேல போயிரும். கதையை ஒழுங்கா வாசிப்போம்.
அவர் வேதபாரகரை நோக்கி, அப்பொழுது 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, கவனிக்கிறீங்களா? போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதி உத்தரமாக, இப்ப கவனிங்க, இதுதான் கதை. என்னது, ஒரு அப்பா ஒரு மகனை கூட்டு வராரு. மகனுக்கு காதும் கேட்காது, பேச்சும் வராது. அப்ப அதை என்னது, சீஷர்கள்னால அதை குணப்படுத்த முடியல. ஓகே, the disciples of Jesus could not heal that boy. இவ்வளவுதான். இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது, அவர் பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே. முழு ஜெனரேஷனையும் போட்டு திட்டாரு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததியே, சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் நான் உன்னோட இருக்க போறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நானே. how long shall I be with you? நீ செய்ய வேண்டியதெல்லாம் நானே செஞ்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ எதுக்கு? அதான் கேள்வி. விசுவாசம் இல்லாத சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். எதுவரை உங்களிடத்தில்? how long will I be patient with you? உங்ககிட்ட என்னத்தை காணோம் சொல்லுங்களேன், என்னத்தை காணோம்? இப்ப நானும் நீங்களும் இருந்தா ரெண்டு டபுள் திட்டு வாங்கியிருப்போம். இங்க யாருக்கு விசுவாசம் இருக்கு? ஒரு பேச்சு இல்லாத காது கேட்க ஒருத்தனை சுகப்படுத்துற அளவுக்கு இங்க அவர் கூடவே நடந்து ஜெபிச்சு ட்ரை பண்ணியெல்லாம் ஒன்னும் ஆகாதவனுக்கே அந்த திட்டு விழுகுது. என்னோட தான் இருக்கீங்களா? and then look at what he says. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. என்ன ஆவி? இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இவன் பிறந்ததுல இருந்து எப்படி இல்லையா, இவன் ஒரு நாள் ஒரு ஆவி ஒண்ணு, he got possessed by a spirit. அதெல்லாம் உண்மைதான் பாருங்க. அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க. அப்படிதான், அப்படி ஆயிட்டோம் நம்ம. முந்தியெல்லாம் so common. நான் ஒரு மீட்டிங் போனேன்னா முன்னுக்கு போய் நின்று மைக்க தூக்கணுன்னே அங்க ஒரு 4-5 ஆடி கொண்டாந்து இல்லாதெல்லாம் நடக்கும். போக 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 பழகிருச்சு. என்னது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அதை எப்படி சரி பண்ணிடுறதுன்னு இப்ப பழகி போச்சு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு நான் சொன்ன கதை, அந்த நான் கோவப்பட்டு பிசாசு விரட்டின ஒரு கதை ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஷூ துபாயில் எங்கேயோ போனப்போ வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஒரு ஸ்வேட் ஷூ, வெரி பியூட்டிஃபுல் ஷூ. எனக்கு இல்லாட்டியே ஷூனா பிடிக்கும். வீட்டில் தான் பெரிய பிரச்சனை. என்ன விட உங்களுக்கு ஷூ அதிகமா இருக்குன்றா. எங்க வீட்டில் இதுதான் சண்டை. ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனோட நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அவர் வானாரு, நானும் உற்சாகமா சரி போலான்னு போயிட்டேன். நான் சும்மா போனேன் அவர் கூட. அவருக்கு மாலை போட்டாங்க, நான் மாலையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். அவர் ஒரு பைபிளை தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தான். அந்த பைபிளை என்கிட்ட கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன்னு பைபிளை வாங்கி நான் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இவர் போய் ஸ்டேஜில் ஏறணுன்னு அங்கே ஒரு அம்மாவை பயங்கர மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று தொடங்கிருச்சு. இவர் பயங்கர கோபத்தில், வாட் யூ டாலரேட் வில் டாமினேட், டேக் ஹர் அவே ஃப்ரம் ஹியர், புட் ஹர் இன் சம் அதர் ரூம்னாரு. நான் நினைச்சேன் ஓகே போயிட்டு அதை சொன்ன வேகத்தில் நான் பாட்டுக்கு அங்கே சொல்லுவாங்கல்ல செவனேன்னு உட்காண்டிருந்தேன்னு, அந்த மாதிரி நான் பாட்டுக்கு அங்கே உட்காண்டிருந்தேன். அந்த வேகத்தில் என்ன திரும்பி பார்த்து, எஸ்ரா கோ டேக் கேர் ஆஃப் இட்னார். நானும் போச்சுடா.
மெதுவா கீழே படியில் இறங்கி அந்த மாலை பைபிள்லாம் வச்சுட்டு இறங்கி கீழே போனோன்னே ஒரு 4 பேர் என்ன ஓடி வந்து சுற்றிட்டு நாங்கள் இவங்களை கொண்டாந்து வச்சு ஜிபிச்சிட்டு இருக்கோம். உள்ளுக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பர் சொன்னாங்க. இத்தனை ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நானும் அப்படியா, அத்தனை ஆவி அதுக்குள்ளவா அப்படின்ட்டு போறேன். போயிட்டு ஒரு டோரை திறந்தா இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த 2 பவுன்சர் மாதிரி 2 செக்யூரிட்டி, நல்ல பெரிய செக்யூரிட்டி, அது போக இன்னொரு 2 நல்ல எப்படி சொல்ல வெல் பாடி நல்ல 2 லேடிஸும் 2 இந்த 4 பேரும் அந்த இது ஒரு இத்துணூண்டு ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு இவ பாட்டுக்கு 4 பேரையும் தூக்கி இங்கிட்டு ஒருத்தன் அங்கிட்டு ஒருத்தன் வீசிட்டு இருக்கான். அவங்களும் போய் தொப்புன்னு உளுந்து என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நான் உள்ளுக்கு போறேன். ஒரு பக்கம் இப்ப லைட்டா என்னடா இது நடக்குது. அங்க ஒரு கப்பல தண்ணி இருந்துச்சு. அந்த பொண்ணு இவங்க எல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த தண்ணிய தூக்கி என் ஷூ மேல கொட்டிட்டான். அதுதான் அவ பண்ண தப்பு பாருங்க. அது அவ பண்ண தப்பே அதுதான். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கோவம் வந்து, ஆமா அதை வேணா ரைச்சஸ் ஆங்கர்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா ஷூ மேல தண்ணியை கொட்டணும். யூ வில் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் நவ். அது இங்கிலீஷ்ல, அது ஒரு தமிழ் சர்ச்சில் போயிட்டு அது ஆன்னு கத்திட்டு கீழே விழுந்துச்சு. உளுந்து எலும்பி நின்றுச்சு. அதோட சரியாயிருச்சு பாருங்க. அன்னைக்குதான் விளங்கிட்டேன், நீ 4 நாளா உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஐ நோ ஹூ ஐ ஆம். ஏன் முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஆகாது கூடாது தெரியும் இல்ல. அப்ப இந்த பிசாசு விரட்டுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுதான் இங்க எழுதி இருக்கு. ஒரு ஆவி இந்த பையனை அலக்கழிச்சிட்டு இருக்கு. இந்த ஆவி என்ன பண்ணிருச்சு வந்து அவனை காது கேட்காம பேசவும் விடாம பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கேளுங்க, கவனமா கேளுங்க, சரியா? அப்புறம் வாசிப்போம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, கான்வர்சேஷன் இயேசு சும்மா ஜெபிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இது நானும் நீங்களும் விளைவிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கான்வர்சேஷன் அங்க நடக்குது. அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். எவ்வளவு நாளா இவன் இப்படி இருக்கிறான்? சிறு வயதுல இருந்து, அவன் பிறந்ததுல இருந்து இல்ல, இடையில இது ஒரு பிரச்சனை. அதற்கு அவன் சிறுவயது கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இவனை கொல்லும்படிக்கு இவனுடைய முடிவு என்னவா இருக்கணும்னு பாக்குது? மரணமா இருக்கணும். அந்த மரணம் வந்து இவனை சேர்றதுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கு? கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். செய்ய முடியும்னா, உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா மனம் இறங்கி எங்களுக்கு புள்ளைய காப்பாத்துங்களேன்றார் அப்பா. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்றார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. இயேசு உடைய பதில் வந்து, நீ விசுவாசி. அவர் சொல்ல என்னால முடியும்னு சொல்லல, என்னால முடியும்னு சொல்லல. இதுல இருந்தா ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு தோணுது. இயேசுவை பத்தி இப்படி எழுதி இருக்கு, he healed them all. எழுதி இருக்குல்ல, இயேசு எல்லோரையும் அவர் தேடி தேடி போய் சுகப்படுத்தினாரா? இல்ல. யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தவன் ஏன் வந்தான்? அவரை விசுவாசித்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லோரும் எதை விசுவாசித்து வந்தாங்களோ அதை பெற்றுக்கொண்டாங்க. அததான் அவர் இங்க சொல்றாரு. இங்க சொல்றாரு பாருங்க,
நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக்கிறது கூட அவரு தானா பண்ணல. உன்கிட்ட இருக்கா, என்ன இருக்கு, அதை பெருக்க முடியுமா, அதை வச்சு யாருக்கா கொடுக்க முடியும், 10 கேள்வி கேட்டு அவன்கிட்ட இருக்கிறதா அவர் செஞ்சாரு பாருங்க. இயேசுவை பத்தி ஒரு விஷயம் இங்க வாசிக்கும் போது, அவரா போயிட்டு எதையும் அவர்கிட்ட வரும்போது, அப்ப எதனால வரான்? விசுவாசம் இல்லாம வந்த எவனும் பரிசேயன் வந்தான், திட்டு வாங்கிட்டு. ஆமாவா இல்லையா? பரிசேயர்கள் இயேசுவை நோக்கி வந்தார்கள். அவர்களிடத்துல ஒரு இடத்துல எழுதி இருக்கு இல்லையா, பரிசேயர்களும் வேத பாதகர்களும் எல்லாரும் ஒரு வீட்டுல கூடி இருக்காங்களாம். அங்க சுகமாக்குற வல்லமையும் இருந்துச்சான். ஆனா உள்ளுக்கு இருந்த ஒருத்தனும் சுகமாகல. கூரைய பிச்சுக்கிட்டு ஒருத்தனை உள்ளுக்கு, அவன் மட்டும் சுகத்தை பெற்றுக்கிட்டு போறான். இப்ப இந்த ஒரு கூட்டத்தில் யாராவது சுகம் இல்லாம இருக்கீங்களா? யாருக்கா ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னா ஒரு 5 பேர் கட்டாயம் ஆமா சார், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேர் கூடி இருக்கான். எவனா ஒருத்தனுக்கு சுகம் இல்லாம சுகமாக்குற வல்லமையும் இருந்துச்சான். பட் nobody got healed. ஆனா கூரையை மட்டும் பிச்சுட்டு ஒருத்தனை இறக்குறாங்க, அவன் மட்டும் சுகத்தை பெற்றுட்டு போயிட்டான். விசுவாசத்தோடு அவர்கிட்ட யாரெல்லாம் நெருங்கி போறாங்களோ அந்த விசுவாசத்தின் படி அவர்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இதை விளையுங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். My goodness, for all things are possible for those who believe. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை கதையே. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படிதான். எனக்கு இந்த சேர்த்து வைக்கிறதெல்லாம் பெரிய ஆசையும் இல்லை. அதுல ஒரு ஆமா, எனக்கு கையில எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருந்தா யாருக்காவது எதையாவது செஞ்சிருவேன். இப்ப எதுக்கு நம்ம கையில காசு அப்படின்னு. அதனால we always do something or the other. அதனால every day our lives are dependent on God. Every day. Why? How can you live this way? All things are possible for those who believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? நீ பெற்றுகிற வெளிப்பாடு. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாதனால அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். சொல்றான். அப்ப அந்த அப்பா பார்த்து சொல்றாரு, I'll believe, but can you help my unbelief? அவருக்கு அன்னைக்கு அவருக்கு அங்க அவருக்கு ஒண்ணுதான் தெரியும், இயேசுட்ட போனா ஏதாவது நடந்துரும்னு. ஆனா இப்படி ஒரு விஷயம் மாறும் அப்படின்ற அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை அவரு கூட இல்ல. What a powerful prayer. What a powerful thing to ask God. இயேசுவை பார்த்து சொல்றாரு, Lord help my unbelief. என் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். If there is something, ஏதாவது இன்னைக்கு நைட் பண்ணோம்னா போய் ரூம்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு தேவனை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். Because I know once I have faith, I become strong. I become powerful. அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை மட்டும் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சனால தான். விசுவாசம் எப்படி வரும்? வேதத்துல என்ன எழுதிருக்கு? விசுவாசம் கேட்கறனால. எதை கேட்கறனால? வசனத்தை கேட்கறனால வருதான். அதே விசுவாசத்தை நீ பேசும்போது உண்டாகுதான்.
அதை கேட்க விடாம பேச விடாம பண்ணிட்டாங்க, மரணம் தானே. விளங்குதானே சொல்றது? என் மக்கள் அறியாமையினால சாகுறான், அதுதான் அது அர்த்தம். எப்படி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறான்? அவனுக்கு உள்ளுக்கு எதுவும் போக மாட்டேங்குது, போறது வெளியில வர மாட்டேங்குது. அது ரெண்டையும் அடைச்சிட்டா ஹலோ 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 ஹலோ. இப்ப விளங்குதா? வார்த்தையை கேட்கணும்ன்ற இது ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கு இல்ல, அவசியம். வார்த்தை என்பது ஒரு அவசியம். The word of God is not entertainment, it is a must. It's a necessity. It gives you faith. வேதத்தில் எழுதியிருக்கு, நீ தேவனை மேல தேடாத, கீழே தேடாத, தேவன் உன் அருகில் இருக்கிறாராம். அருகில்னா எங்க? வாயில இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் பேச்சுல இருக்கிறாராம். அப்படின்னா நீ எதை கேட்கிறியோ அதை பேசுற, நீ எதை பேசுறியோ அதை உருவாக்குற. இப்ப இதையும் அடைச்சிட்டோம்னா மரணம். அதனாலதான் இந்த கதையோட சேர்த்து இயேசு இதையும் பேசிட்டு இருக்கிறாரு. வந்தவனுக்கு கேட்க முடியல, பேச முடியல, அவனை சாவுக்கு நேரா தள்ளிட்டு இருக்கு. அவர் பார்த்து சொல்றாரு, ஆனா உன்னால மட்டும் விசுவாசிக்க முடியும்னா, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். போயிட்டு நேரம் என்ன, ஐயோ, கட்டாயமா போயிட்டு தேவனை பார்த்து சொல்லுங்க, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நான் அதை சொல்லி 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 அது என்னுடைய ஒரு வாழ்க்கை முறையா மாறிடுச்சு. நானும் காரணெல்லாம் ஒரு பார்ட்டியில் இருந்தோம். பார்ட்டி, மியூசிக் இஸ் ஹேப்பனிங், பீப்புள் ஆர் எவ்ரிவேர், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு அம்மா அழுகுறாங்க. எனக்கு ஒழுங்காக கேட்கவும் மாட்டேங்குதாங்க, மியூசிக் வாஸ் சோ லவுட். அப்பவும் அழுதுட்டு சொல்கிறாங்க, இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. நான் எங்க இருக்கிறேன்? ஆமா, அங்க பாட்டு சத்தத்துல ஒழுங்கா காதும் கேட்க மாட்டேங்குது. பாட்டியில எல்லாம் உட்காந்து ஜெபிச்சுட்டா இருப்பான். இல்ல, it's not the right atmosphere you and I might think for God to do something. இந்த கதை ஏன் சொல்றேன்னா, நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறன்றதுல இல்ல, உன்னுடைய சூழ்நிலை இல்ல, நீ எவ்வளவு விசுவாசிக்கிறன்றதான் இருக்கு. நிறைய பேர் நம்ம சூழ்நிலையின் நிமித்தம் நிறைய விஷயத்தை பண்ண தயங்குவோம், பண்ண மாட்டோம், யோசிப்போம். நான் அந்த இடத்துல போன்ல சொன்னேன், I pray right now that you will be healed. அடுத்த நாள் சொன்னேன், திரும்ப அதே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கன்னு ஃபோன் கட் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப அதே அம்மா ஃபோன் பண்றாங்க. அதே டாக்டர்கிட்ட போனேன், அதே டெஸ்ட் எல்லாம் திரும்ப பண்ணேன். டாக்டருக்கு நம்ப முடியல, கேன்சரே காணாம போயிருச்சுன்னு. இது எப்படி நடந்துச்சு? இட்ஸ் நாட் தட் ஐ எம் சம், எப்படி சொல்ல, நான் ஏதோ பரலோகத்துல இருந்து நேற்று தான் வலிக்கு விழுந்து, அப்படி இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். என்ன வித்தியாசமாக்குச்சுன்னா, பயங்கர கொஞ்சம் ஆழமா போமா, 5 நிமிஷம். என்ன ஆக்குச்சுன்னா, நான் ஒவ்வொரு முறையும் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கும் போது நான் தேவனை தேவனை நான் ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறேன். பாருங்க, see the secret வெளிப்பாட்டுல வளர்றதுக்கு ரகசியம்
தேவனை நீங்க முகமுகமாய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க தொடங்குனீங்கன்னா உங்க வெளிப்பாடுகள் அதிகமாயிட்டே போகும். எவ்வளவுக்கு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு விசுவாசம். யூ see, என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் தொடங்குச்சு. நான் இன்னைக்கு அதை உங்களுக்கு சிம்பிள் ஆக்கி சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் தொடங்குச்சு. நான் இந்த கதையை நான் அவ்வளோ அதிகமாக யார்கிட்டையும் சொன்னதில்லை, தெளிவா சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்றேன், கேளுங்க. நான் வந்து சாக கிடக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். I did things that I shouldn't have. இல்லையா? அதுதான், அதாவது செய்ய வேண்டாத நிறையத்தை செஞ்சேன். I abused my body. I was very young and I was on my deathbed. ஒரு couple of years ago, சில வருஷங்களுக்கு முன்பதான் ஒரு அம்மாவை சந்திச்சிருந்தேன். அவங்க ஐரிடாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. கண்ணை பார்த்து உடம்புல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி இருக்கும் அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது. அப்போ அவங்க பார்த்து நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க. நிறைய சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போய் திரும்ப கூப்பிட்டாங்க. இப்படி 2 கண்ணை நான் நிஜமாலுமே பெருமைக்கு சொல்ல, இப்படி 2 கண்ணை நான் பார்த்ததே அவ்வளவு உள்ளுக்கு, அதாவது வெறும் உடம்பு காரணம் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலி அண்ட் வில்னா என்னது இல்லை, ஸ்ட்ராங் வில், ஸ்ட்ராங் ஹார்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த அவ்வளோ அதிகமாக உனக்குள்ள அது இருக்கு. இந்த இப்படி 2 கண்ணை நான் ரிசர்ச் பண்ணணும்னு திரும்ப கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீ சின்னதுல செஞ்ச காரியங்களுடைய தாக்கம் இன்னும் உடம்புல இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு சேட்டப் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது என்ன எங்க கொண்டே விட்டுருச்சுன்னா, இப்ப நான் சாக கிடக்குறேன். அப்பதான் எனக்கு அன்னைக்கு வரைக்கும் அம்மா அப்பா ஞாபகம்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு தான் தோணுச்சு, சரி தான் ஆனதாயிருச்சு, போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு நிம்மதியா வாழ்க்கை முடிச்சிடலாம். நான் போயிட்டு ஒரு அம்மா அப்பா பார்க்குறேன். என்னோட அம்மா அப்பா தான் உங்களுக்கு தெரியுமே, வந்து இங்கே சந்திச்சிருக்கீங்க. 52 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு அப்பா. இந்த முறை 70வது பர்த்டேக்கு அவரை சந்திக்க நானும் போயிருந்தோம் எல்லாரும். போன நாங்கள் என்ன 20 நாள் இருந்தோமா, அந்த 20 நாளில் 4 பட்டணத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. 3 நாள் இங்கே, 2 நாள் அங்கே. அவருக்கு அவ்வளோ ஊழியம். அதாவது போயிட்டு அவருடைய ஒரு கூட்டத்தில் தான் நான் இப்போ சந்திக்க போனேன். அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், மீட்டிங் நடக்குதுடா இன்னைக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க எதுக்கும், வேணா வந்து சும்மா பின்னாடி உட்காந்துட்டு போ. அப்போ நானும் சொன்னேன் தான், பார்க்க வந்தது அவங்க. அந்த நேரத்தில் நம்மளும் இப்போ சாக போகிறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா மற்றவங்கள கொஞ்சமாவது திருப்திப்படுத்தலான்னு தோணும். அப்போ அப்பாவை திருப்திப்படுத்தலான்னு கூட்டத்துக்கு போயிட்டு பின்னாடி வரிசையில் அப்படி உட்காந்துருக்கேன். கூட்டம் தொடங்கிருச்சு. பயங்கரமாக இருக்கும் கூட்டம். அங்கங்க சுகம் கிடைக்குது, அங்க பக்கம் 2 சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் 2 அழுதுகிட்டு இருக்கான், பேய் ஓடி என்னென்னமோலாம் நடக்குது. நான் இங்க பின்னாடி உட்காந்து பைத்தியக்காரங்க அப்படின்னு பின்னாடி உட்காந்துருக்கேன். உட்காந்து கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்பாடான்னு எழும்பி வீட்டுக்கு போய் என் பெட்டில் உட்காடுறேன். உட்காந்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு. திரும்ப எழும்பி உட்காந்தேன். இங்கெல்லாம் பயங்கரம் வலிக்கும், ஒரு வலியே இல்லை. என்னடா இது அப்படின்னா அமைதியா படுத்து தூங்கிட்டேன் நைட்டு. ஒரு பக்கம் அதாவது ஒரு பக்கம் யோசனை, ஆனாலும் என்னதுன்னு அதுக்கு நேரம் கொடுக்கல, படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே எழும்புறேன். எழும்பி ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நான் தான் ஒரு 2 நிமிஷத்துல நான் தான் பேசிட்டு இருக்கேனான்னு எனக்கு டவுட்.
ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு அன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், அன்னைக்கு வரைக்கும் ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாம ஒரு சென்டென்ஸ் கூட எனக்கு பேச என்ன சொல்ற கெட்ட ஸ்வே வேர்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு கெட்ட வார்த்தை இல்லாம என் வாயிலிருந்து வராது. அன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், எதுவுமே உள்ளுக்கு இருந்து ஆட்டோமேட்டிக்லி சம்திங் சேஞ்ச்ட். பேசி முடிச்சிட்டு போய் திரும்ப உட்கார்ந்து I feel fresh like I was just born that day. அன்னைக்கு தான் பிறந்த மாதிரி இருக்கு. உள்ளுக்கு ஒரு வழியில ஒண்ணும் இல்லை, எதுவும் இல்லை. I feel perfect. ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு விளங்கிருச்சு, நான் சுகமாயிட்டேன். எங்க சுகமானேன்னு விளங்கிருச்சு. சொல்லலை. நான் இப்ப போய் சொன்னேன்னா இப்ப அது எங்க அம்மா கேட்டுருவாங்க. கேட்டா இருக்கு, அப்புறம் இருக்கிற அத்தனை சொந்தக்காரனுக்கும் அன்னைக்கு தெரிஞ்சிடும் எஸ்ராவை தேவன் சுகப்படுத்தி. அப்ப அது உள்ளுக்கு அது வேற ஒரு பயம். யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு, என்னடா நடக்குது அப்படின்னு. மெதுவா என் அப்பாவோட வீட்டில் ஃப்ரண்ட் ரூம், நல்ல பெரிய ஒரு ரூம், அது போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்து சுகமாயிருச்சுன்னு தெரியும். யார் என்ன சுகப்படுத்தினான்னு எனக்கு இன்னும் நிஜமா தெரியல, நீங்க யாருன்னு எனக்கு சொல்றீங்களான்னு கேட்டேன். ஒரு கேட்டுட்டு அங்க உட்காந்துருக்கேன். பின்னாடியில இருந்து யாரோ வீட்டுக்குள்ள வரத நான் பாக்குறேன். என் பக்கமா நடந்து நேரம் என்கிட்ட நடந்து வரத பாக்குறேன். நடந்து இப்ப இந்த கலா இருக்கிற தூரம் வந்தாச்சு. வந்தோடனே அது வரைக்கும் பிளர்டா இருக்கு, அதாவது மங்களா இருக்கு. நானும் கண்ணெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கேன், என்னடா யாருடா. பக்கத்துல வந்தாச்சு. வந்தோடனே இப்ப பாக்குறேன். அந்த நேரத்துல அது எப்படி சொல்றது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ வென்ட் இன்டு a trance. ஒரு தரிசனத்துக்குள்ள போன மாதிரி. அந்த இடத்துல நான் பயங்கர அழுக்கா குப்பையா இருக்கிற மாதிரி பாக்குறேன். இந்த வந்துட்டு இருக்கிறவர் பயங்கர சுத்தமா இருக்கிறார். தான் சொல்ல, இந்த டைட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வெள்ளை கலர் துணியை காட்டி அதுல எதையோ அப்படி காட்டுவாங்க, அது இன்னும் வெள்ளையாயிரும். அந்த மாதிரி ஒருத்தர் அங்க நின்றுட்டு இருக்கத பார்த்துட்டு கண்ணை திறந்து பார்க்கிறேன். உண்மை அதுதான். அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. கீழே குனிஞ்சு பார்க்கிறேன், 2 கால் மட்டும் பார்க்கிறேன். அந்த 2 கால்ல 2 ஆணி அடிச்ச அந்த அடையாளம் 2 பார்த்துட்டு அந்த நொடியில எனக்கு எல்லாமே விளங்கிட்டு அப்படியே விழுந்து ஐம் ஸ்கிரீமிங், கத்திக்கிட்டு இருக்கிறேன். என் பக்கத்துல வராதீங்க, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன், என் பக்கத்துல வராதீங்க கத்துறேன். அங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எல்லாம் ஓடி இப்ப என்ன பிடிச்சி சோக்கேன்றாங்க. அவர் அப்படியே திரும்பி போயிட்டாரு பாருங்க. that is what you call an encounter. அது பேரு தான் தேவனை தரிசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. மோசே நேரம் இருக்கு. மோசே ஒரு பாரோனையும் எகிப்துன்ற ஒரு பெரிய, அப்ப எகிப்து பாரோன்றது பெரிய விஷயம் பாருங்க. அங்க இருந்து தப்பி வந்தவன், பெருசா எதையோ பார்த்துட்டு வந்தவன். ஆனா அவன் தேவனை ஒரு நாள் முகமுகமா தரிசிக்கிறான். அன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, எகிப்தியும் பாரோனையோட பெருசா ஒண்ண சந்திச்சுட்டான். அந்த பாரோன் முன்னாடியே தைரியம் போய் நிக்கிறதுக்கு எங்க இருந்து அந்த விசுவாசம் வந்துச்சு பாருங்க. தேவனை சந்திக்கிறதுல உங்க வெளிப்பாட்டினுடைய ஆழம் பெருசாகுது. இப்ப நம்ம எப்படி பாஸ்டர் இப்படி டெய்லி போய் தேவனை சந்திக்கிறது இல்ல. நீங்க வாரம் இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்துல நான் அன்னைக்கு எப்படி தேவனை தரிசித்தேனோ அதே மாதிரி நீங்களும் தேவனை தரிசிச்சுட்டே இருக்கிறீங்க பாருங்க. தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. நீங்க எவ்வளவுக்கு தேவனை தரிசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்க வெளிப்பாடுடைய ஆழம். ஆமா,
இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்டிருக்கும் போது வார்த்தை என் வாயிலிருந்து தான் வருது. ஆனா தேவனை தரிசிக்கிறீங்க. இந்த வார்த்தையில தேவனை சந்திக்கிறீங்க. அதுல இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னது அந்த வெளிப்பாடு? எப்படி நான் விசுவாசத்துல, என்னது அந்த வெளிப்பாடு? விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். அப்ப நான் இந்த விசுவாசத்துல வளரணும்னா எதுக்கு ஆசைப்படணும்? ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சம் அவரை நானு தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் அவரை நானு சந்திக்கணும், இன்னும் அவரை தரிசிக்கணும், இன்னும் நான் அவரை தரிசிக்கணும். எவ்வளவுக்கு நான் தேவனை தரிசிக்கிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய வெளிப்பாட்டின் ஆழம் கூடிட்டே போகுது. என்னுடைய வெளிப்பாட்டின் ஆழம் எவ்வளவோ அவ்வளவுக்கு. அன்னைக்கு சாயங்காலம் நான் என்னுடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு முட்டி போட்டு சொன்னேன். அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், நல்ல பணம். அன்னைக்கு தான் முட்டி போட்டு சொன்னேன், நீங்கள் என்ன தேடி வந்து உங்களையே எனக்கு காட்டினீங்க. நான் கட்டாயமா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை பற்றி உலகமெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு அன்னைக்கு தான் முட்டி போட்டு அவர்கிட்ட. அன்னைக்கு அதே நாள், the next day I quit my job. அப்புறம் அவ்வளோதான், rest is history. பாருங்க, அந்த ஒரு முறை அவரை தரிசிச்சாலே இப்ப எங்க இருந்து அந்த முரட்டு தைரியம், அந்த விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னு இப்ப தெரியுதா? உங்க உள்ளத்துல அந்த ஆசையை வளர்க்க தொடங்க. நான் இந்த தேவனை தரிசிக்கணும், இன்னும் அறிந்து கொள்ளணும். ஒரு சனிக்கிழமை வரீங்கன்னா வரத்துக்கு காலையிலேயே tell him, Lord, make soft in my heart. என்னுடைய கடினமான இருதயத்தை நீங்க இன்னும் மெதுவாக்குங்க. நான் உங்களை தரிசிக்கணும், நான் இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய விசுவாசம் வளரப்போகுது. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். உங்களால இன்னைக்கு இங்கிருந்து வெளியே போயிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை உங்க விசுவாசத்தினால கொண்டு வர முடியும். All things are possible for those who believe. ஆனா இந்த விசுவாசம்ன்றது டப்புன்னு ஒரு நாள் உள்ளுக்கு வர விஷயம் இல்லை. You have to grow in it. அதுல நீங்க வளரணும். எப்படி வளர்றோம்? இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை கேளுங்க, வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆழங்களுக்குள்ள போங்க, தேவனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுங்க. இதை நீங்க எவ்வளவுக்கு செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்க விசுவாசம் வளரும். எவ்வளவுக்கு உங்க விசுவாசம் வளருதோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை வச்சு உங்களால இந்த உலகத்துல சாதிக்க முடியும். ஆமென்.